السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் 40 தடவைகள் இந்த முறையில் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். நம்முடைய நோக்கங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா மிகச்சிறந்த ஒரு சூரா. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சூரா. இந்த சூறாவை கட்டாயம் தொழுகையில் ஓதவே வேண்டும். அந்த சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இவ்வாறு நாம் 40 தடவைகள் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த காரியத்திலே வெற்றியை தருகின்றான். நிஜாமுத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள், யார் தங்களுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும், காரியத்தில் வெற்றியடைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் சூரத்துல் ஃபாத்திஹாவை 40 தடவைகள் இவ்வாறு ஓதுகிறாரோ, அவருடைய தேவைகளை அல்லாஹ் மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து கொடுப்பதாக இமாம் நிஜாமுத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். எவ்வாறு ஓத வேண்டும் என்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது நாம் பிஸ்மிலை ஓதுகின்ற பொழுது இறுதியாக முடிக்கின்ற அந்த ரஹீமையும் அதே போன்று ஆரம்பிக்கக்கூடிய அல்ஹம்தையும் சேர்த்து நாம் ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வார்த்தையை நாம் 3 தடவைகள் ஓத வேண்டும். இறுதியாக நாம் எல்லாம் ஓதி முடித்த பின் ஆமீன் என்று சொல்கின்றோம். அதனையும் நாம் 3 தடவைகள் ஓத வேண்டும். இப்பொழுது நான் அதனை ஓதி காட்டுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين 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 என்று இவ்வாறு நாம் 40 தடவைகள் ஓத வேண்டும். சிலருக்கு ஒரே நாளில் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேறலாம், அவர்களுடைய காரியத்தில் வெற்றி கிடைக்கலாம். நம்முடைய காரியங்கள் எப்போது நிறைவேறுகின்றதோ அதுவரைக்கும் நாம் இதனை தொடர்ந்து ஓத வேண்டும். ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய நோக்கங்களுக்காக காரியங்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் ஓதி வருகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் சீக்கிரமாக நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவதாக நிஜாமுத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள்.